அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் விடுமுறையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. இப்போ நம்ம தமிழ் இலக்கணத்தை எளிமையாக கற்றுக்கிறதுக்காக பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு புணர்ச்சி பார்க்கலாமா? புணர்ச்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு சொல்லு கொடுத்துருவாங்க. அதை நம்ம பிரித்து மறுபடியும் அதே சொல்ல பதிலாக வர மாதிரி பார்க்கணும். அதான் இந்த புணர்ச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு. கேள்வி என்ன வருதோ அதுதான் நமக்கு பதிலாக வரணும். அப்படி பார்க்கும்போது ஒரு வார்த்தை பயமில்லை. பயமில்லை அப்படிங்கிற வார்த்தையை பயம் கூட்டல் இல்லை அப்படின்ட்டு பிரிக்கணும். ரெண்டே வார்த்தையாக தான் பிரிக்கிறோம். பகுபதத்தில் நிறைய எழுத்துக்கள் எல்லாம் பிரிப்போம். அப்படி இல்லை, இதில் ஒரே வார்த்தையை ரெண்டு பிரிவாக பிரிச்சிருவோம், அவ்வளோதான். நிலைமொழி பயம், இம்ல முடியுது மெய்யெழுத்து. வருமொழி இல்லை, உயிரெழுத்து ஈல ஆரம்பிக்கிறது. அப்போ மெய்யெழுத்து உயிரெழுத்து சேரும் பொழுது ஒரே ஒரு விதி தான், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அவ்வளோதான். இந்த விதி எழுதிட்டு நீங்கள் அதை அப்படியே சேர்த்து பயம் இல்லை இந்த குட்டல் குறி எடுத்துகிட்டு எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது மாதிரி சிறப்பாக எந்த சொல் வந்தாலும் கடைசியில் நிலைமொழியில் மெய்யெழுத்து வந்து வறுமொழியில் உயிரெழுத்து வந்தால் அதை சேர்த்து உயிர்மெய் எழுத்தை மாற்றி எழுதிடணும். பார்த்தீங்களா, இவ்வளோ எளிமையாக இருக்குது. நன்றி.